பார்க்க போறோம். Yes. Thoughts, vibration. எண்ணங்களை வாழ்க வளமுடன் சார். Yes, குட் ma'am. மார்னிங். Very good morning, ஜியோஜி. ஹாப்பி மார்னிங் சார். வாழ்க வளமுடன். Very good morning. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல வந்து தாட்ஸ் தாட்ஸ் தாட்ஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கிறோம் இல்லையா? சிந்தனைகள், நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய செயல்கள் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்போ இந்த எண்ணங்கள் தான் செயல்கள், எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதுதான் நாமாக மாறுவோம். எதை பத்தி நம்ம அதிகமா சிந்திச்சுட்டு இருக்கிறோமோ சார் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. இப்போ என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஓகே சார். ஓகே கிளியரா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ. அப்போ நம்மளோட வாழ்க்கையில ஒரு மேக்னெட் மாதிரி, ஒரு மேக்னெட் வந்து நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ணும்? ஒரு மேக்னெட் வந்து நம்ம வந்து உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஒரு பொருளுக்கு பக்கத்துல கொண்டு போனா, பர்டிகுலரா இரும்போட பக்கத்துல நம்ம கொண்டு போனோம்னா அது கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்ணும், ஷக் பண்ணி அதுவும் அந்த இரும்பும் சேர்ந்து பலமா பிடிச்சிக்கும் இல்லையா? அது மாதிரி தான் நாம வந்து இந்த உலகத்துல எப்படி வந்து புவியீர்ப்பு சக்தி இருக்குதோ அதே மாதிரி தான் ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த வெரி பவர்ஃபுல்லான நம்மளுடைய தாட்ஸ். ஸோ அந்த தாட்ஸ் என்ன பண்ணும், நம்ம உடலை வந்து டக்குன்னு இழுத்து பிடிச்சிக்கும். நம்ம எதை சிந்திக்கிறோமோ, எதை பத்தி நம்ம நினைக்கிறோமோ, அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் அது வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும், நம்மளை அது ஈர்க்கும். அதனாலதான் அது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அது வந்து ஒரு மேக்னெட் மாதிரி. நம்மளுடைய சிந்தனைகள் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி. அந்த மேக்னெட் வேகமா நம்மள சிந்தனைகளை சார்ந்து அது நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதை வந்து ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு யங் ஏஜ் பாய், அடல்ட், அவங்க அந்த வயசுல அவங்க மனசுல ஓடுறது பூராமே வந்து லவ் இல்லையா? நிறைய லவ் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா, வேற ஒரு பெண்ணை வந்து லவ் பண்ணக்கூடிய, அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்த வந்து செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. அந்த லவ் அதிகமா இருக்கிறனால அந்த பசங்க வந்து லவ் பண்ணக்கூடியவர்களாக மாறுறாங்க. அந்த வயசு வந்து எல்லாத்தையுமே நேசிக்கக்கூடிய ஒரு வயசா இருக்கு. ரொம்பவுமே வந்து எந்த கள்ளம் கபடமும் அவங்களோட மனசுக்குள்ள இருக்காது, எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது, எந்த துரோகமே இருக்காது. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிறது வந்து முழுக்க முழுக்க அன்பு மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த அன்பு வந்து தாய் தகப்பனோட, அண்ணனோட, தம்பியோட, ரிலேட்டிவோட, அதே மாதிரி அக்கா தங்கச்சியோட அதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த அன்பு தான் மற்ற பெண்களையும் ஈர்ப்பதற்கு காரணமாக அமையுது. ஏன்னா அந்த ஏஜ் அப்படித்தானே இருக்கும். ஒரு 18 வயசு, 19 வயசு, 25 வயசு, 23 வயசு. அந்த பசங்களோட மனசுல என்ன இருக்கும்னா லவ் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப நேசிப்பாங்க, அவங்க அம்மாவை ரொம்ப நேசிப்பாங்க, அவங்க அப்பாவை ரொம்ப மதிப்பாங்க. அதே மாதிரி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம் கொண்டாடுவாங்க.
அந்த வயசு பசங்க. ஸோ இது என்ன காரணம் அப்படின்னா, அந்த வயசுல வந்து அவங்கள வந்து முழுக்க முழுக்க லவ்ல வச்சிருக்காங்க. ஸோ அந்த வாழ்க்கை வந்து லவ்வாக இருப்பதனால் அவங்க வந்து எல்லாத்தையுமே லவ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்குன்னு ஒரு சொந்த லவ், அவங்களுக்குன்னு ஒரு பெண் லவ் பண்ணக்கூடிய இடத்த வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த நிலை வந்து அவங்கள ஒரு லவ் பர்சனாக மாத்துவதற்கு காரணமா அமையுது. அதனாலதான் அந்த வயசுக்கும் அந்த ஒரு காதல் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப அதிகமா அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. இந்த தாட்ஸ் வேவ்ஸ் அப்படிங்கிறதே வந்து எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆத்துக்குள்ளார அமைதியா இருக்கிற ஒரு ஓடையில, அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நீர் தேக்கத்துல நம்ம வந்து ஒரு கல்லை தூக்கி போட்டோம்னா என்ன நடக்கும்? அது ஒரு விதமான வட்டமான ஒரு அலைகளை உருவாக்கி எல்லா பக்கமும் அனுப்பும் இல்லையா? ஒரு சைடுல அனுப்பாது. கடல்ல அலையடிக்கும் போதுதான் அந்த அலை வந்து ஒரு பக்கமாக அடைக்கும், ஒரு பக்கமாக வந்து சேரும். ஆனா நம்மளுடைய இந்த அலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வட்டமாக எல்லா பகுதியும் சேர்ந்து போய் சேரும். அந்த மாதிரி தான் நம்மளோட சிந்தனைகள். நம்ம ஒரு சிந்தனைய விதைச்சோம்னா, ஒரு சிந்தனைய நம்ம போட்டோம்னா, அது என்ன ஆகுதுன்னா எல்லா பகுதிகளுக்கும் பரவ செய்யுது, எல்லா பகுதிகளுக்கும் அது போய் சேரும். அந்த மாதிரி போகும்போது தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த அலைவரிசை வந்து வட்டமாக எல்லா இடத்துக்கும் போகும்போது நம்மளுடைய அன்பானது, நம்மளுடைய சிந்தனையானது, நமக்குள்ள வரக்கூடிய அச்சம், பயம், நல்லது, கெட்டது, பாசிட்டிவ், நெகட்டிவ் என்னெல்லாம் சிந்தனைகள் நமக்குள்ள வருதோ அந்த எல்லா சிந்தனைகளும் எல்லா பகுதியும் போய் சேரும். ஒரு இடத்த போய் சேராது, எல்லா பகுதியும் போய் சேரும். அந்த மாதிரி நம்மளுடைய சிந்தனைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றதுனால, ஒரு ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போறதுனால நம்மளோட சிந்தனைகள் வந்து நமக்கு நிறைய விஷயத்த நிறைய நபர்களுக்கு கொண்டு போய் சேர்த்திடும். நம்ம ஒரு ஒரு விஷயத்த நினைச்சோம்னா, ஒருத்தரை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா அது பலரை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக மாறிடுது இல்லையா? இதுல என்னன்னா நெகட்டிவான எண்ணங்கள் வந்து நெகட்டிவான பர்சனையும், பாசிட்டிவான எண்ணங்கள் பாசிட்டிவான பர்சனையும் அட்ராக்ட் பண்ணுது. இதுதான் இதோட பெரிய விஷயம். நம்ம வந்து நல்லது நினைச்சோம்னா நல்லது நடக்கும். நம்ம நல்லவங்களோட இருக்கணும்னு நினைச்சோம்னா நல்லவங்களோட இருப்போம். இப்போ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நல்ல பணம் படைத்த, அதே மாதிரி வந்து நிறைய தொழில் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் வந்து உங்களை சுத்தி இருந்தா உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்களும் என்ன ஆகும் அப்படின்னா நல்ல வியாபாரம் தரக்கூடிய, அந்த பெரிய பெரிய வியாபாரம் தரக்கூடிய பெரிய பெரிய நபர்களோட உங்களுடைய தொடர்பு ஏற்படும். இதே வந்து சாதாரண சின்ன சின்ன மனுஷங்களோட, சின்னதா ஒரு சிம்பிளா இருக்கக்கூடிய மனிதர்களோட உங்களோட தொடர்பு இருக்குமே ஆனால் உங்களோட தொழிலும் உங்களோட சிந்தனையும் உங்களோட வாய்ப்புகளும் எல்லாமே வந்து சின்னதா தான் இருக்கும், பெருசா இருக்காது. பெருசா எதுவும் உங்களுக்கும் நடக்கவும் நடக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நிறைய நல்ல மனிதர்களோட, நிறைய நல்லது சிந்திக்கக்கூடியவர்களோட, நமக்கு யார் நம்மளோட இருந்தா நமக்கு சிறப்பான விஷயங்கள் நடக்குமோ அந்த நபர்களோட நம்மளோட தொடர்புகளை ஏற்படுத்தணும் இல்லையா? நம்மளை சுத்தி அவங்கள வச்சுக்கணும். இப்போ உங்களை சுத்தி நம்ம கிளாஸ் சம்பந்தப்பட்ட மனிதர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? நல்ல விஷயங்கள் வரும். நீங்க இந்த மாதிரி கிளாஸஸ் அதிகமா அட்டன் பண்ணுவீங்க, உங்களோட வாழ்க்கை மாறும், இந்த எனர்ஜியை வந்து ஃபீல் ஆவீங்க, உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கும். அங்க இருந்து நிறைய பேசும்போது அந்த அலைவரிசை, அந்த ஒரு எண்ண அலைகள் உங்களை வந்து அதுக்குள்ளார கூட்டு போயிட்டே இருக்கும். உங்களோட டெவலப்மெண்ட், உங்களோட வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒழுக்கமா சரியா நம்ம வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாம அந்த நபர்களோட அதிக டச் வச்சுக்காம நம்ம தோணும் போது அதை செய்யறது, தோணும் போது வந்து சந்திக்கிறது, தோணும் போது கிளாஸ் அட்டன் பண்றது, அந்த மாதிரி வந்து நம்ம செய்யும் போது என்ன ஆகுதுன்னா அந்த தன்மை வந்து உங்களை இங்கிருந்து பிரிக்க ஆரம்பிக்குது. இங்கிருந்து நீங்க தள்ளி போக ஆரம்பிக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுடைய அந்த வளர்ச்சியானது, அந்த முயற்சியானது, அந்த வெற்றியானது
தள்ளி வைக்கப்படுகிறது. நம்ம வந்து ஒரு சோம்பேறிகளோட கூட்டத்துக்குள்ளார இருந்தோம்னா நம்ம சோம்பேறியாக மாறிடுவோம். அச்சீவாளரோட கூட்டத்துல இருந்தோம்னா அச்சீவாளராக மாறிடுவோம். எதை பத்தி ஒரே விஷயத்த பத்தி சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்மளோட எண்ணங்களும் அதே மாதிரி மாறி நம்மளும் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அது அப்படிதான். நம்ம ஒரு நல்ல தொழில் சார்ந்து பணம் சேர்த்தணும், வாழ்க்கையில செட்டில் ஆகணும், இதே மாதிரி படிக்கணும், டிகிரி எடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் வந்து நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தோம்னா நமக்கும் அதே எண்ண அலைகள் வந்து வரும். இதே வந்து ஏதோ வாழ்றோம், நம்ம எப்படியாவது சம்பாதிக்கணும், அந்த காசு வந்து லாவிஷா வாழணும், செலவு பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்ல நீங்க இருந்தீங்கன்னா செலவு மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களால சேமிக்கவே முடியாது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ளார ஒரு செல்ஃப் டாக் நடத்தும். என்ன பண்ணணும்? நம்ம நமக்குள்ளாரையே பேசி பார்க்கணும். நீ எங்க இருக்கிற, என்ன பண்ற, உன்னை சுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்க, நீ என்ன சிந்திக்கிற அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த மாதிரி கேட்கும் பொழுது நம்மளுடைய தாட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கான கரெக்ஷனை வந்து அது கொடுத்துரும். அது என்ன பண்ணும்? கரெக்ஷனை வந்து கொடுத்துரும். நம்மளுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து எப்பவுமே நம்ம வாழ்க்கையை வந்து ஃபெயிலியரா மாற்றவே மாத்தாது. அதே நெகட்டிவ் தாட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில நிறைய ஃபெயிலியரை கொடுத்துரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? நெகட்டிவான விஷயங்களையோ நெகட்டிவான மனிதர்களையோ நம்மளோட வைத்து கொள்ளக்கூடாது. நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவ் தாட்ஸ் மூலமா நம்ம அதை இல்லாம பண்ணிடணும், அழிச்சிடணும். ஆனா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான விஷயம். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அது என்ன பண்ணும்னா 90% பாசிட்டிவ் தாட்ஸை அழிச்சிரும். இது எப்படிதான் நம்ம ஹேண்டில் பண்றது? கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? ஏன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து நெகட்டிவா அழிச்சிரும், வாழ்க்கையில ஃபெயிலியரே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துரும். அது கரெக்ட், சூப்பர் தான். ஆனா வாழ்க வளமுடன் சார். சார் வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். என் வாய்ஸ் கேக்குது இல்லைங்க? கேக்குதுங்க சார். தேங்க்யூ. அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்ல சார். ஒரு அழுகுன தக்காளி இருந்தா கூட இருக்கிற எல்லா நல்ல தக்காளியும் கூட அதை ரிமூவ் பண்ணாத இருந்தோம்னா அது மத்த கூட இருக்கிறது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்க ரீசெண்டா படிச்சேன் சார். நான் அது சிம்பிளா இருந்துச்சுங்க சார் எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. தேங்க்யூ சார். ஒரு ஒரு பொதுவாவே எல்லாமே அப்படிதான். ஒரு சந்தனம் இருக்குது அப்படின்னா அது அந்த பூவோட நாரும் சேர்த்து மணக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா சந்தனத்தோட சேர்ந்தா சந்தனம் மணக்கும், மற்றது கூட சேர்ந்தா அந்த மாதிரி ஆயிரும் நம்மளும். அது மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி அந்த காய்கறி வந்து போர்ஷனா கெட்டுக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சைடா வந்து அழுகிட்டே இருக்கும். அப்ப அந்த அழுகுன பொருளை எடுத்து தூக்கி வீசிட்டு மற்ற பொருள்களை கழுவி எடுத்து வச்சோம்னா அதோட வாழ்நாள் வந்து அதிகமாக இருக்கும். அதே வந்து நம்ம கவனிக்காம அந்த இதை வந்து விட்டுட்டோம்னா அந்த உணவுப் பொருள் வந்து மொத்தமா கெட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து அந்த மாதிரி செய்யலாம். ஆனா இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வெரி பவர்ஃபுல். அதாவது ஒரு பொருள் அழுக ஆரம்பிச்சதுன்னா அது வேகமா அழுக ஆரம்பிக்கும். அதே டைம்ல வந்து ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அந்த பொருள் விளைந்து ஒரு விதையை போட்டு அது ஒரு காயாக மாறி அது ஒரு பழமாக மாறி நம்ம கைக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா அது கெட்டு போறதுக்கு 1 நாள்ல இருந்து 2 நாளுக்குள்ளார கெட்டு போயிடும். அது வளர்ந்து வரக்கூடிய டைம் சில டைம் 3 மாசமா இருக்கும், இல்லைன்னா 5 மாசமா இருக்கும் அது ஒரு பொருளா மாறுறதுக்கு. அந்த மாதிரி தான் நெகட்டிவ் வந்து சீக்கிரமா நம்மளை அழிச்சிடும். 90% அது பவர்ஃபுல்லாக இருக்குது. அதே இடத்துல பாசிட்டிவ் ஆனது சீக்கிரமா அழிஞ்சு போகக்கூடியதாக இருக்குது.
பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து நம்மளை காப்பாத்தினாலும், பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து நம்மளை நிறைய விஷயங்கள்ல நல்லது செஞ்சாலும், பாசிட்டிவ் வந்து நமக்கு எப்பவுமே ஃபெயிலியரை கொடுக்காது அப்படின்னாலும், ஆனா பாசிட்டிவை பாதுகாக்க வேண்டிய இடத்துல நம்ம இருப்போம். அதனால வந்து நம்ம நம்மளோட மைண்டோட எப்பவுமே வந்து கனெக்டிவிட்டியோட இருந்து பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு நெகட்டிவ் உங்களுக்குள்ளார வந்தா கூட உங்க மொத்த பாசிட்டிவும் அழிச்சு தீத்துருவது. ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம அந்த கொடுக்க கூடாது. அந்த பாசிட்டிவ் தாட்ஸை வந்து நம்ம வந்து சரிப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, டாக் அபவுட் யுவர் மைண்டு. அந்த உங்க மனசை பத்தி, உங்களோட பிரெயினை பத்தி அப்பப்ப பேசிட்டே இருக்கணும். ஆக்டிவ் எஃபெக்ட், அதே வந்து பாசிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த ஆக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட். பாசிவ் எஃபெக்ட், பாசிவ்னா என்ன? அது வந்து நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டோட எஃபெக்ட். இப்போ இந்த ஆக்டிவ் எஃபெக்ட்டுக்கும் பாசிவ் எஃபெக்ட்டுக்கும், அதாவது ஆக்டிவ் இன்கம் பாசிவ் இன்கம்னு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம சிம்பிளா நான் சொல்றேன். எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஜாப்ல இருக்கிறோம், ஒரு இடத்துல வந்து வேலைக்கு இருக்கிறோம், வருமானம் வந்துட்டே இருக்குது. அதோட வந்து நம்ம சாயந்தரம் 5 மணிக்கு டியூட்டி முடிஞ்சது, 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் ஒரு கம்பெனியில, இல்லைன்னா ஒரு ஆடிட்டிங் இடத்துல, இல்லைன்னா வந்து வேற ஒரு உழைப்ப, ஒரு பார்ட் டைம், இல்லைன்னா வந்து ஓவர் டைம் வந்து நீங்க செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து அந்த 2 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு பணம் கிடைக்குது. அதுக்கு பேரு தான் பாசிவ் இன்கம். அதாவது நம்ம நிறைய உழைப்புகள் போடாம ஒரு சின்ன உழைப்பை போட்டு அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய வருமானம். இல்லைன்னா நீங்க வந்து சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டி வைக்கிறீங்க. அந்த வீட்டில் நீங்க சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறீங்க. அந்த சம்பாதிச்சதுக்கு அப்புறமா ஒரு வீட்டை வாடகைக்கு விடுறீங்க, ஒரு வீட்டை கட்டி வாடகைக்கு விடுறீங்க. அதுல வரக்கூடிய அந்த வாடகை பாசிவ் இன்கம். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆக்டிவ்னா நம்மளோட கான்சியஸ் மைண்டு. அந்த ஆக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கும்போது நம்ம என்ன சிந்திக்கிறோமோ, என்ன மாதிரி செயல்படுறோமோ, நம்ம மனசுல என்னெல்லாம் எண்ணங்கள் இருக்கோ அதைத்தான் நம்ம அப்படியே தூக்கி எங்க கொடுப்போம்? சப்கான்சியஸ் மைண்ட்ல கொடுத்துருவோம் இல்லையா? அதாவது நம்ம இவ்வளவு உழைச்சு சம்பாரிச்ச காசை நம்ம வந்து பாசிவ் இன்கம்காக போட்டு வைக்கிறோம், டெபாசிட் பண்ணி வைக்கிறோம். அதுலேருந்து வர்ற இன்கம்மை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இதே மாதிரி தான் நம்மளோட கான்சியஸ் மைண்டில் நம்ம என்ன ப்ளஸ் மைனஸ் என்னெல்லாம் சிந்திக்கிறோமோ, என்னெல்லாம் வந்து நம்ம உருவாக்குறோமோ அதை வந்து நம்ம போட்டு வைக்கிறோம். ஆனால் அதோட ரிசல்ட்டு நம்மளோட கான்சியஸ் மைண்டு மூலமாக சப்கான்சியஸ் மைண்டோட ஆக்டிவேஷனுக்குள்ளார வருது. ஸோ அது என்ன ஆகுனா, நமக்குள்ள நமக்கு தெரியாம ஒரு ஹேபிட்டா கன்வெர்ட் ஆயிடும். அதுதான் ப்ராப்ளமே. ஹேபிட்டா கன்வெர்ட் ஆயிருச்சுன்னா, அந்த பாசிவ் எஃபெக்டிவ் நமக்குள்ளார ஆக்டிவ் ஆயிருச்சுன்னா, நம்மளால அந்த ஒரு ஹேபிட் இருந்து வெளியே வரவே முடியாது. நம்மளோட எல்லாமே வந்து நம்மளோட கான்சியஸ் மைண்ட்ல போய் தான் சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகுது. சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளார போனதுக்கு அப்புறமா அது வந்து ஒரு ஹேபிட்டாக கன்வெர்ட் ஆகிறது. அது வந்து நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையாக பழக்க வழக்கமாக மாறுகிறது. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம்? அந்த நம்மளுடைய ஆக்டிவ் சிஸ்டத்தை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணோம்னா, நம்மளோட கான்சியஸ் மைண்ட்ல என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுக்கறது, நெகட்டிவை ஏத்தாம பாசிட்டிவை திங்க் பண்ணி நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், நாளைக்கு நம்ம எப்படி இருக்கணும், நான் என்ன மாதிரி வாழணும் அப்படிங்கிறத சரியான முறையில் நம்ம கான்சியஸ்ல கொடுத்தோம்னா, அது அப்படியே ஹேபிட்டா கன்வெர்ட் ஆகுறதுனால நம்மளுடைய மைண்ட் என்ன ஆகும்? சப்கான்சியஸ் மைண்ட்ல நல்ல விஷயங்களா ஸ்டோர் ஆகி நல்ல ஹேபிட்டை வந்து நமக்கு உருவாக்கும். அதாவது நம்மளை சுத்தி நல்லவங்க இருந்தா நம்மளும் நல்லவங்களா இருக்கலாம். நம்ம கெட்டவங்களை சுத்தி வச்சுட்டு நம்ம நல்லது ஆகணும்னு நினைச்சோம்னா நம்மனால முடியாது. பிடிச்சு நிக்கலாம், கொஞ்ச நாளைக்கு பிடிச்சு நிக்கலாம், கொஞ்சம் நேரத்துக்கு பிடிச்சு நிக்கலாம், கொஞ்சம் மாசங்கள் பிடிச்சு நிக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன கேள்வி, ஏதாவது ஒரு விஷயம் உங்க வாழ்க்கைய ஒரே செகண்ட்ல அவங்களோட இழுத்து சேர்த்திடும். மேக்னெட் மாதிரி, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த மேக்னெட்டை சக்குன்னு இழுத்து உங்களையும் நெகட்டிவாக மாத்தி விடும். அப்ப நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா நபர்களையும் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே வந்து நம்ம பாசிட்டிவான
அதான் அந்த என்விரான்மெண்டல் வந்து உங்களுக்கு சரியா இல்லை அப்படின்னா உங்க வாழ்க்கை கேள்விக்குறிதான். வாழ்க வளமுடன் வாழ்க்கை சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். அந்த துணிச்சல் தான் சார் வேணும். நம்ம அந்த தேவையில்லாதவங்களை கட் பண்றதுக்கான துணிச்சல் தான் சார் ஆமா, வேணும். அப்புறம் உங்க தொடர்ந்து வாழ்க்கையில நல்லதை. நிறைய நபர்களுக்கு வந்து நோ அப்படிங்கிற அந்த ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான வேர்டை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும். அந்த நோ அப்படிங்கிற அந்த பவர்ஃபுல் வேர்டை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலன்னா நீங்க நிறைய ஆபத்துல போய் மாட்டிடுவீங்க. ஆக்சுவலா எனக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு. எனக்கு யாருக்குமே நோ சொல்ல தெரியாது. யாருக்குமே நோ சொல்லவே தெரியாது. அப்படி ஒரு பழக்கம் வந்து இருந்துச்சு. அதனாலயே நான் நிறைய இழந்திருக்கிறேன், நிறைய கெட்ட பேர் வாங்கியிருக்கிறேன், நிறைய தப்பான விஷயங்கள்ல போய் சிக்கி இருக்கிறேன். என்ன காரணம்னா அந்த ஒரு நோ அப்படிங்கிற அந்த பவர்ஃபுல்லான வேர்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா நமக்கு என்ன சங்கடம் அப்படின்னா, அவங்க சங்கடப்படுவாங்கல்ல, நம்ம ஏன் வந்து அப்படி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா அது வந்து நம்மளையே அழிச்சிருது. ஆனா ஒரு தடவை நோ சொல்லிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நிறைய இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடலாம். ஸோ அதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் கண்ட்ரோல் யுவர் பிரெயின். என்ன கான்செப்ட்? கண்ட்ரோல் யுவர் பிரெயின். ஆக்சுவலா பிரெயின்ங்கிறதே வந்து நம்மளோட கிங் கிடையாது, நம்மளோட ராஜா கிடையாது. பிரெயின் அப்படிங்கிறது நம்மளோட அடிமை. அதுவே நமக்கு தெரியறது இல்லை. நம்மளோட பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, பிரெயின்க்குன்னு சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. என்னன்னா அது எப்பவுமே வந்து சோம்பேறியாக, இலகுவாக, ஈஸியாக, அது அதிகமா வேலை செய்யாத இடத்தை தான் தேர்ந்தெடுக்கும். எல்லாரும் அப்படிதானே? எல்லாரும் வந்து மாடா உழைக்கிறத வந்து சிந்திப்பாங்களா, உழைப்பு கம்மியா சிந்திப்பாங்களா? உழைப்பு கம்மியா இருக்குதான் சார் சிந்திப்பாங்க. உழைப்பை வந்து குறைக்கிறதுக்கு தான் சிந்திப்பாங்க. இன்னைக்கு நம்ம வந்து நடந்தே சென்னை போகணும்னு நினைப்போமா, ஃப்ளைட்ல டக்குன்னு ஏறி டக்குன்னு இறங்குறத பத்தி சிந்திப்போமா? ஃபிளைட் தான் சார். ஃப்ளைட்ல தான் சிந்திப்போம். அதுதான் நமக்கு சந்தோஷத்தையும் தரும். அதுதான் நம்மளோட உண்மையான பிரெயின். அந்த பிரெயின் வந்து அப்படித்தான் ஆக்டிவேட் ஆகும். அது அப்படித்தான் தேடி போகும். அங்கங்க தேடி போறதே நமக்கு எங்கெல்லாம் இலகுவான வழிகள் இருக்கு, எங்கெல்லாம் வந்து ஷார்ட் கட் இருக்கு. அதனாலதான் அடிக்கடி திருடங்கள் உருவாயிடுறாங்க. வாழ்க்கையில நல்லாகும்னு நினைச்சிட்டு ஷார்ட் கட்டை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. பிரெயின் பாருங்க, இந்த மாதிரி இருக்கிறனால தான் நீங்களே நினைப்பீங்க, கெட்டவங்க தாங்க இந்த உலகத்துல அதிகமா இருக்கிறாங்க, கெட்ட சிந்தனைகள் தான் இங்க அதிகமா இருக்குது, நெகட்டிவ் தான் அதிகமா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு பிரெயின் இருக்குல்ல, அந்த எல்லாத்தோட பிரெயினும் என்னவா சிந்திக்கும்? நெகட்டிவ் தான் அதிகமா சிந்திக்கும். தப்பதான் ஈஸியா போய் பிடிக்கும். ஷார்ட் கட்டை தான் உருவாக்கும். அதனாலதான் மனுஷன் வந்து ஷார்ட்கட்டுங்கிறதே சயின்ஸ்ன்னு சொல்லலாம், வளர்ச்சின்னு சொல்லலாம், முன்னேற்றம்னு சொல்லலாம். ஷார்ட்கட். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த குறைச்சு அந்த இடத்த வந்து எளிமைப்படுத்துற அந்த விஷயத்த செய்யறது தான் மனிதனோட பிரெயினோட ஆக்டிவிட்டி. அந்த பிரெயின் ஆக்டிவிட்டி தான் இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான இந்த சயின்ஸை உருவாக்கி இருக்கு, வளர்ச்சியை உருவாக்கி இருக்கு, மேன்மையை கொடுத்துருக்கு. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் தான் காரணம், நெகட்டிவான சிந்தனைகள் தான் காரணம். ஏன்னா நம்ம நடக்கிறத விட்டுட்டு பறக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம மாறி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ளார நிறைய நெகட்டிவ் இருக்கு இல்லையா? நீங்க அதிகமா வந்து சோம்பேறி ஆயிருக்கிறீங்க, அதிகமா சாப்பிட்றீங்க, அதிகமா நடக்க மாட்டேங்கிறீங்க, அதிகமா உழைக்க மாட்டேங்கிறீங்க, உங்க உடம்புல இருந்து அதிகமா வேர்வை போறது இல்லை. இந்த மாதிரி விஷயமெல்லாம் நெகட்டிவா நிறைய உங்களுக்கு உங்க உடம்புக்குள்ளார நடந்துட்டு இருக்கு. ஆனா விஞ்ஞான அடிப்படையிலையும் வளர்ச்சியும் கணக்கு பார்த்தோம்னா அது வந்து இமயமலை உச்சியை தொட்டுக்கிட்டே இருக்குது. அப்ப நம்ம பிரெயின் என்ன பண்ணுது? பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ் என்னவா இருக்கு? எல்லாமே வந்து நெகட்டிவை நோக்கி பயணிக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. நெகட்டிவ் தான் பெரிய சக்சஸாகவும் இருக்கு. அதனால உங்களுக்கு சில டைம் வந்து இவ்வளவு மோசமானவங்க எல்லாம் எப்படி சக்சஸ் ஆகுறாங்க அப்படி? ஏன்னா அவங்களோட சிந்தனைகள் நெகட்டிவாக இருக்கிறதுனால ஈஸியா அவங்க நிறைய ட்ராக்கை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க.
அப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம வாழ்க்கையில ஒரு ஈஸி மெத்தடா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ பல்லு தேய்க்கணும் பிரஷ்ல இல்லையா? பிரஷ்ல பல்லு தேய்க்கிறோம். பிரஷ்ல பல்லு தேய்க்கிறதுங்கிறது சரியா தப்பா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு தவறான பழக்கமா இருக்கு. ஆனா சின்ன வயசுல உங்க அப்பாவோ அம்மாவோ வந்து பல்லு வெள்ளையா இருக்கணும், கிளீனா இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த பிரஷ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்குறாங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துல உங்களோட ஹேபிட்டா கன்வெர்ட் ஆயிருச்சு. பிரஷ் பண்ணலைன்னா உங்களால அந்த நாளையே கொண்டு போக முடியாது. அப்ப பல்லு தேய்க்கிறது சரியா தப்பா சார் அப்படின்னா, அதிகமா பல்லு தேய்க்கிறது தப்பு. ஒரு நாள் பல்லு தேய்க்கல, ஒரு வாரத்துல 2 நாள் பல்லு தேய்க்கல அப்படின்னா அது நல்லது. அது நல்லது. நீங்க வந்து அந்த மாதிரி இப்ப விரதம் இருக்கிறோம்னு வைங்க, அடிக்கடி விரதம் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி பல்லு தேய்ச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த பொருளுமே சாப்பிட மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா அதுக்குள்ளார ஒரு விதமான ஃபங்கஸ் ஏற்படும். அது வந்து ஒரு கால்சியம் உருவாக்கும். அந்த கால்சியம் என்ன பண்ணும்னா உங்க ஓட்டை இருக்குல்ல, பல்லுக்குள்ள இருக்கிற ஓட்டைய அதை அடைக்கிறதுக்கு உதவி செய்யுது. ஸோ உங்க பல்லு தேய்க்காம இருந்தீங்கன்னா உங்க வாய்க்குள்ளார உங்க பல்கள்ல அதிகமான கால்சியம் டெபாசிட் ஆகும். அப்ப ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களோட கண்ணுக்கு தெரியாத பல்லுல இருக்கக்கூடிய ஓட்டைகள் அடிச்சு போயிடும். இது ஒரு பெரிய சயின்ஸ். ஆனா மக்கள் வந்து இன்னைக்கு அதை வந்து ஒரு ஹேபிட்டா மாத்திட்டனால காஸ்டிக் சோடா இருக்கக்கூடிய அந்த காஸ்டிக் சோடா வந்து ஒரு எலும்பை கரைச்சு பவுடராக்கி தண்ணியாக்கி தண்ணியோட தண்ணியா மாத்திரும். அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான அந்த ஆசிட்டை வாயில ஊத்தி தேய்ன்னு தேய்க்கிறீங்க இல்லையா? நுர வரணும்னா காஸ்டிக் சோடா இல்லாம நுர வராதுங்க, சான்ஸே இல்லை. உங்க பல்லுல காஸ்டிங் சோடா பட்டுச்சுன்னா உங்க பல்லு ஓட்டையா மாறிடும். அதனாலதான் டாக்டர்கிட்ட போனா என்ன சொல்றாரு, உங்க பல்லுல நிறைய ஹோல் இருக்கு, அதையெல்லாம் அடைக்கணும்னு சொல்லுவார் ஃபர்ஸ்ட். அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு இவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டையை போட்டு அந்த பெருசு பண்ணி அதை அடைப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த ரூட் வரைக்கும் அந்த பிரச்சனை ஆயிரும். அப்புறம் ரூட் கனால் பண்ணணும்னு சொல்லுவாரு. ரூட் கனால் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் டீத்தை வந்து அதுல மேல வச்சு கப்பு போட்டு மறைச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து செஞ்சா இதெல்லாம் டெம்பரவரியா இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் அதெல்லாம் முழுமை தன்மையை கொடுக்காது. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஹேபிட்டை வந்து நம்மளோட பிரெயினை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னா பல்லு தேய்க்காம இருக்குது அப்படிங்கிறது இந்த சமுதாயத்துல ஒரு கேவலமான விஷயம் நம்ம சிந்திக்கிறோம். ஸோ அந்த கேவலமான விஷயம் அப்படின்னு சிந்திக்காம இது வந்து என்னோட கால்சியம் டெபாசிட்டை அதிகப்படுத்தும் அப்படின்னு ஒரு நல்ல பாசிட்டிவான சிந்தனையை உங்களுக்குள்ள உருவாக்குனீங்கன்னா உங்க பிரெயின் தேடுற அந்த ஹேபிட்டை நமக்கு பிரச்சனையே தான். சப்கான்சியஸ் மைண்ட்ல நிறைய ஹேபிட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஹேபிட்ஸ் என்ன பண்ணுவோம்னா அதை செஞ்சாதான் நமக்கு நிம்மதி கிடைக்கும், அதை செஞ்சாதான் நம்ம லைஃப் நல்லா இருக்குன்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பிரெயினை நம்மளோட வேலைக்காரங்களா வச்சுக்கணுமே தவிர நம்மளோட அரசராக மாற்றக்கூடாது. நீங்க வந்து உங்களோட பிரெயினை உங்களுடைய கிங்காக அரசனாக மாத்தினத காரணத்தினாலதான் உங்களால எதையும் செய்ய முடியல. ஏன்னா நிறைய ஹேபிட்ஸ் உருவாகி அந்த ஹேபிட்ஸ் உங்களுக்குள்ளார ஸ்டோர் ஆகி அந்த ஹேபிட்ஸுக்கு நீங்க அடிமையாகி அந்த அடிமை வந்து உங்களோட பிரெயினுக்கு நீங்க அடிமையாக மாறுறீங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா என்னெல்லாம் ஷார்ட்கட் தேடுதோ, என்னெல்லாம் வந்து எளிமையை வந்து நம்ம உடம்பு நம்மளோட பிரெயின் தேடுதோ அதுக்குள்ள போய் அடிக்ஷன் ஆயிடுறோம். இப்போ வந்து எவ்வளவோ வெயில் அடிக்குது, எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான பேர் வெயில்ல போறாங்க. அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த சன்லைட்டோட இப்ப இருக்கக்கூடிய இந்த பயங்கரமான ஒரு சம்மர் சீசனை வந்து அனுபவிக்கிறாங்க. வலிகளோட இருக்கிறாங்க, எரிச்சலோட இருக்கிறாங்க, வேர்வையோட இருக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. பட் அதே டைம்ல நீங்க கொஞ்சமா அந்த ஏசியை பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களால சம்மரை சர்வைவே பண்ண முடியாது இல்லையா? பயங்கரமான ஒரு கஷ்டத்துக்குள்ள போய் மாட்டிக்குவீங்க. உங்களால வந்து சமாளிக்கவே முடியாது சம்மரை. அதுக்கு காரணம் என்னன்னு அப்படின்னா நீங்க ஏசியை அனுபவிச்சு பழகிட்டீங்க. அதுதான் பிரச்சனை. ஏசியை அனுபவிச்சு பழகினதுக்கு அப்புறமா நம்மளால சம்மரை சமாளிக்க முடியுமா?
முடியவே முடியாது இல்லையா? அப்போ நம்மளோட பிரெயினை கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு தெரியணும். ஏய், இது சூடெல்லாம் இப்படித்தான் இருக்கும், சம்மர்னா இப்படித்தான் இருக்கும், கூல் டவுன், நீ கொஞ்சம் வேர்வையெல்லாம் வரவையே, உன் உடம்ப வந்து கொஞ்சம் சூடாத்திக்க, அதுக்கு உண்டான சில பழங்களை சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயினை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம எப்படியாவது நிழல்ல போயிடணும், எப்படியாவது வந்து ஏசுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு பிளான் பண்ணோம், வேற வழி இல்லை. இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு லைஃப். அதே மாதிரி நம்மளாம் நல்ல ஒரு உச்சத்தை நோக்கி சயின்ஸ்ல வளர்ந்துகிட்டே இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அதை வந்து உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்போ லாஸ்ட் வீக் வந்து நாங்க இங்க போயிருந்தோம் இல்லையா, ஒரு டூர்லாம் போயிருந்தோம். அப்ப போய் பார்க்கும்போது நல்ல வெயில், நல்ல சம்மர், சூடான ஒரு சூழல். அப்ப பாத்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஆக்சுவலா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அனிமல்ஸ்க்கு வந்து சப்கான்சியஸ் மைண்டு கிடையாது. ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் பழக்கம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு கிடையாது. ஹேபிட்ஸ் வந்து அதுக்கு கிடையாது. அது வந்து கான்சியஸா என்ன சிந்திக்குதோ, ப்ரெசென்ட்ல என்ன நடக்குதோ அதை வச்சுதான் அது வாழ்ந்துக்கும். ரொம்ப மெமரி பவர்லாம் வச்சு வாழாது. அதுக்கு வந்து ஒரு சில ரொம்ப ரொம்ப ரேரா சில மிருகங்களுக்கு தான் வந்து கொஞ்சமா அந்த ஸ்டோரேஜ் மைண்ட் வந்து இருக்குது. மற்ற எல்லா மிருகங்களுக்குமே வந்து அந்த சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்னா ஸ்டோரேஜ் மட்டும் இல்லை, பழக்கம் வழக்கம், அதாவது பழக்க வழக்கம் வந்து அதுக்கு இருக்காது. அது வந்து ப்ரெசன்ட்ல என்னெல்லாம் வாழுதோ, என்னெல்லாம் பார்க்குதோ அப்படியே வாழ்ந்துட்டு போகக்கூடியதாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த எல்லா மிருகமும் ஒரே மாதிரி பிஹேவியர் பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சுன்னா எல்லாமே நிழல்ல மட்டும்தான் இருந்ததுங்க. பெரிய அதிசயம். மனுஷன்தான் இந்த மாதிரி மாடா சொல்லுவாங்க இல்லையா, மனுஷன் வந்து மாடா உழைக்கிறாங்க. உண்மையில நாங்க போய் பார்த்த பெரிய அதிசயம், மாடெல்லாம் அப்படி தாட்ஸ்ல இல்லை. நீங்க வந்து அதை வந்து கயிறு போட்டு கட்டி இழுத்து வெயில்ல போட்டு இழுக்கிறீங்க. ஸோ அதனாலதான் அது வெயில்ல போகுது. அங்க போய் நான் பார்க்கிறேன், நாங்க பார்த்த 100% மிருகங்களுமே வந்து நிழல்ல தான் இருந்துச்சு. ஒண்ணு கூட வந்து வெயில்ல பப்பரப்பான்னு வெயில்ல போய் நிக்கவே இல்லை. இது யாரெல்லாம் அப்படின்னா காண்டாமிருகம் இல்லையா, அதோட தோல் வந்து அவ்வளோ கட்டி, அதை எடுத்து இந்த போர்ல வந்து சீல்டா யூஸ் பண்ணாங்க ஒரு காலத்துல. அதாவது கத்தி வந்து வாள் வந்து வெட்டினா கூட அந்த காண்டாமிருகத்தோட தோல் இருந்ததுன்னா வெட்ட முடியாது, இரும்பே வந்து வெட்ட முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங். அதே மாதிரி ஆமையோட ஓடு, பல வருடங்கள் பழைய ஆமையோட, அதெல்லாம் தான் வந்து அந்த நம்மளுடைய மூதாதையர்கள் யூஸ் பண்ண சீல்டாக இருந்துச்சு. ஆனா அது எல்லாமே ஒரே பிஹேவியர். என்ன பிஹேவியர்னா, பிரசன்ட்ல வெயில அனுபவிக்க கூடாதுன்னு ஓரமா போயிருக்கு. இதுல நமக்கு தெரிஞ்ச அறிவு என்னன்னா, எந்த மாடும் வந்து வெயில்ல கஷ்டப்படுறது கிடையாது. மனுஷன் வந்து மாடா உழைக்கிறான்னு இனிமேல் சொல்லாதீங்க. உழைக்க வைக்கிறனால, அடிமைப்படுத்துறதுனால மட்டும்தான் மாடு வந்து உழைக்குதே தவிர, எந்த மிருகமும் தன்னுடைய சப்கான்சியஸை யூஸ் பண்ணி இருப்பது கிடையாது. எல்லாமே வந்து கான்சியஸா தான் இருக்கு. கான்சியஸ்னா பிரசன்ட்ல என்னவா இருக்குதோ, என்ன தேவை இருக்குதோ, என்ன வேணுமோ அதை மட்டும் செய்யக்கூடியதாகத்தான் இருக்குது. பாருங்களேன், இவ்வளோ மிருகங்களும் ஒரே மாதிரியான பிஹேவியர்ல, ஒரே மாதிரி சிஸ்டத்துல எல்லாருமே நிழல்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்குது. மனுஷன்தான் தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால வெயில்ல இந்த சூட்ல கூட அதை பொருட்படுத்தாம சுத்துறாங்க. அவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? ஏன்னா நம்ம வந்து நம்மளோட பிரெயினை கண்ட்ரோல் பண்றோம். நம்ம பிரெயினை வந்து நீ இப்படி சிந்திக்காத, இப்படி நடக்காத, இப்படி பண்ணாத அப்படின்னு நம்மளோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியுது. மற்ற மிருகங்கள்னால பிரெயினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால அதோட பிரெயின் வந்து கான்சியஸா என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு நடக்கக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய அந்த கான்சியஸ் எஃபெக்டிவா வந்து நம்ம சரியான முறையில வந்து உபயோகப்படுத்தணும்னா நம்ம வந்து சரிப்படுத்த முடியும், நம்ம வாழ்க்கைய சரியாக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய வில் பவர்,
வில் பவர், அதாவது வில் பவர் நம்மளுடைய அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவல், அதை வந்து நம்ம சரியா நம்ம உபயோகப்படுத்தணும். த சீக்ரெட் ஆஃப் யுவர் ஐ ஆம், தி சீக்ரெட் ஆஃப் யுவர் ஐ ஆம். அது என்ன அப்படி? நான் யார், நான் எப்பேற்பட்டவன், எனக்குள்ள என்ன இருக்குதுங்கிற அந்த ஸ்கில்ல வந்து நீங்க சரியா உபயோகப்படுத்தினீங்கன்னா நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளோட பிரெயினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம பிரெயின் வந்து நார்மலா என்ன பண்ணுது, அப்படியே வந்து நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல டெபாசிட்டா இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஹாபிட்ஸ், இதுதான் பிரச்சனையே. கோடிக்கணக்கான ஒரு அடிக்ஷன் அது வந்து நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்குது. அது என்ன பண்ணும்னா நம்ம பிரெயின் எப்பவுமே சுகத்தை தேடி போகக்கூடியதாக, ஒரு வேலை வருது, இது செஞ்சா கொஞ்சம் காசு கிடைக்கும், ஏதோ ஒன்று பண்ணலாம், சரி விடு நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒரு மாதிரியா இருக்கு, இன்னைக்கு வேண்டாம். சோம்பேறித்தனத்தை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டு நமக்கு உருவாக்கிட்டே இருக்கும். சோம்பேறித்தனத்தை அடிக்கடி நமக்குள்ள ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும். அப்படி பண்ணுச்சுன்னா நம்ம என்ன ஆகுறோம், நமக்கு தெரியாமையே சோம்பேறியாக மாறிடுறோம். நம்ம எதையாவது இப்பவே செஞ்சாகணும், இது நடந்தே தீரணும்னு ஒரு பயங்கர ஆர்வமா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு தப்படான்னு ஓடி வருவோம். நம்ம அங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது யாராவது சாப்பிடவோ திங்கவோ கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி அம்மாவும் பார்த்துட்டு அப்படியே ஜாலியா அந்த சேர்ல உட்காந்து சோஃபால உட்காந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வரும்போது நினைப்பீங்க, போய் ஒரு காஃபியோ இல்லைன்னா வந்து ஒரு ஜூஸோ குடிச்சிட்டு டக்குன்னு எந்திரிச்சு போய் அவரை பார்த்து சந்திச்சு எல்லா சப்ஜெக்டையும் பேசி நம்ம வந்து சக்சஸ் பண்ணிடணும். டக்குன்னு ஒரு தடவை வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வருவீங்க. வீட்டுக்கு வந்து அந்த சோஃபால அப்படி உட்கார்ந்த அந்த வெளியே அடிச்ச வெயிலுக்கு, கொடுத்த ஜூஸுக்கு, கொடுத்த மோருக்கு உங்க மைண்ட் அப்படியே என்ன சொல்லும், என்ன வெளியே ரொம்ப வெயில் அடிக்குது, இன்னைக்கு போய் பார்த்து என்னத்த பண்ண போறோம், சரி ஊடு நாளைக்கு பார்த்துக்கலாம். என்ன சொல்லிடுறோம் உங்க மூளை என்ன சொல்லிருச்சு? வரும்போது ஆக்ரோஷமா உள்ள வந்த ஆளு நிழலுக்கு வந்து அந்த நிழலை பார்த்து அப்படியே வந்து அந்த ஃபேனையும் போட்டு அந்த சோஃபால உட்கார்ந்தா என்ன நடந்துருச்சு, என்ன ஆயிருச்சு? உங்க வாழ்க்கை ஸ்கிப் ஆயிருச்சே இல்லையா? எத்தனை பேர் இதை அடிக்கடி செய்றீங்க? எனக்கு நான் நடந்திருக்கு, ரியலைஸ் பண்ணியிருக்கேன் சார். அதாவது இப்ப தனியா இருக்கும்போது சுய ஊக்கமா நம்ம எல்லாத்தையும் செய்யும்போது கூட என்ன ஹெல்ப்புக்கு சரி வாங்க போகலாம், அவங்களுக்காக நம்ம போறது, நமக்காக அவங்க போறது, வீட்டுல இருக்கிறது அப்படின்னா செஞ்சிடறேன் சார். தனியா இருக்கும்போது கொஞ்சம் சரி போய் இவ்வளவு நேரம் போய் என்ன பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனா நம்ம தான் அந்த வேலை செய்யணும். அன்னைக்கான பெனிஃபிட்டை நம்ம மிஸ் பண்றோம், நல்லா தெரியும். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், மழை வருது நாளைக்கு பார்த்துக்கலாம், என்ன ஆயிட போகுது அது ஏதோ அப்படின்னு ஒரு சொல்லிட்டு காரணத்தை சொல்லிடும் மொத்தத்துல. அது ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிடும் பிரெயின். சோம்பேறித்தனம் பண்ணி பத்துரும். ஆனா என் மைண்ட்ல வந்து நீ போலையே செய்யலையேன்னு சொல்லிட்டு அது மட்டும் உள்ள ஓடிட்டே இருக்கும் சார் தானா. அது அந்த மாதிரி நான் அனுபவிச்சிருக்கேன் சார் நிறைய. வாழ்க்கையில இந்த 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 மாதிரி நம்ம பிரெயின் வந்து அப்பப்போ வந்து நம்மளை வந்து ஸ்லோ டவுன் பண்ணிட்டே இருக்கும். அதை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து நமக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்கி வச்சுக்கணும். அப்போ நைட்டு தூங்கும்போது சில ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்கி இது வந்து நான் நாளைக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த வேலைகளை வந்து நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளால வெளியே வர முடியும். ஏன்னா ஒரு அச்சீவாளராக நம்ம மாறணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி தான் நம்மளால சரிப்படுத்த முடியும். அந்த ஸ்கில் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நீங்க மம்முட்டி எடுத்துட்டு போய் உழைச்சா பெருசாலாம் நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேற முடியாது. அப்போ ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு டெக்னிக்கல் நம்ம யூஸ் பண்ணலாம். அது என்னன்னா நைட்டு தூங்கும் போது உங்க வாழ்க்கை என்னவாக மாறணும் அப்படின்னு ஒரு கனவு காணும். அது தூங்கிட்டு இப்போ கனவு காணக்கூடாது. இப்ப எப்போ கனவு ரீசெண்டா காணும்? தனியா இருக்கும்போது தான் சார். பாப்பா இருக்கும்போது கூட இல்ல, ஆனா அது அடிக்கடி இல்ல, இப்போ தனியா இருக்கும்போது தான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது சார். கண்டிப்பா. மத்தபடி அது டபுள் மடங்கா 200% ஓடிட்டு தான் இருப்பேன் சார் தானே. எஸ், கண்டிப்பாமா. அந்த அச்சீவாளராக நம்ம மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய கனவு காணணும், நிறைய ஆசைப்படணும். டேய் பேராசைப்படாத, புரியுதா? எப்போ உங்க வாழ்க்கையில நீங்க பேராசைப்படுறீங்களோ அப்பதான் நீங்க நல்லாவீங்க.
நம்மளோட கனவுகள், நம்மளுடைய ட்ரீம்ஸ், நம்மளுடைய ஆசைகள் எல்லையை கடந்து இருக்க வேண்டும். அப்பதான் சின்னதாவது நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். பெரிய ஒரு விஷயத்த நம்ம அடையணும்னு நினைக்கும் போதுதான் நம்மளோட கீழே இருக்கக்கூடிய சின்ன விஷயங்கள் ஈஸியா சக்சஸ் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய ஆசைப்படணும், நிறைய கனவு காணணும், நிறைய பேராசைப்படணும். என்ன பண்ணணும்? பேராசைப்படணும். அப்ப நீங்க மத்தவங்க சொல்ற மாதிரி உங்களோட தாட்ஸ்ல உங்களோட அச்சீவ்மெண்ட்டை அடையிறதுக்கு நீங்க ட்ரீம்ஸை கொண்டு வரலைன்னா, அந்த ட்ரீம்ஸை உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வரலைன்னா உங்க வாழ்க்கை நல்லாகாது. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் உங்களோட பிரெயின், அது எப்பவுமே சுகத்தை மட்டுமே தேடிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு. அது எப்பவுமே சந்தோஷமா ஜாலியா இருக்கிறதுக்கு வழிகளை தேடிட்டே இருக்கக்கூடியது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மூளைக்கு என்ன கொடுக்கணும்? நீங்க ஒரு நல்ல அச்சீவாளராக மாறணும்னா, நீங்க ஒரு சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியே வரணும்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க மூளைக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஒரு பிரச்சனையை கொடுக்கணும். அது எப்படி பிரச்சனையை கொடுக்கறது? இப்போ அவங்கனால ஒரு ஆடி கார் வாங்கவே முடியாது இல்லையா? ஆடி காரு A3 அந்த மாதிரி நல்ல ஒரு இது சிக்மெண்ட் உங்களால வாங்கவே முடியாது. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா உங்க மூளைக்கு என்னோட கார் ஆடி கார், என்னோட கார் ஆடி கார், என்னோட கார் ஆடி கார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க மூளை சொல்லும், டே அறிவு கட்டவனே, உன்கிட்ட சைக்கிளே இல்லை, நீ எப்படி ஆடி கார்ல போவேன்னு அது கேள்வி கேட்கும். எப்படி? உங்க மூளை அப்படி கேள்வி கேட்கும். அப்ப அது என்ன பண்ணும்னா கான்ட்ரவர்சி, அங்க ஒரு பிரச்சனை உருவாகுது. ஏய், உன்னால ஒண்ணுமே முடியாது, உன்கிட்ட ஸ்கில்லே இல்லை, பணமே இல்லை, நீ எப்படி ஆடிக்கார சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்க மூளை சிந்திக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்து குழப்பத்தை ஏற்படுத்தினீங்கன்னா உங்க மூளை உங்களோட அடிமையா மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய சொல்லக்கூடிய எண்ணங்கள் நாளைக்கு உண்மையிலேயே நடக்க ஆரம்பிக்கும். உங்க மூளை தெரியாமையோ தெரிஞ்சோ கடைசியில் என்ன பண்ணும்? உன்னுடைய கார் ஆடி கார் அப்படின்னு ஒரு விஷயத்த உருவாக்கி வச்சிடும். ஏன்னா கான்சியஸ் என்ன சொல்லுதோ அதை சப்கான்சியஸ் ஸ்டோர் பண்ணிடும். சப்கான்சியஸ்ல திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும், எமோஷனல் ஹேபிட்டாக கன்வெர்ட் ஆகும். அப்போ உங்களோட எமோஷனல் உங்களோட ஆடிக்காரு ஆடிக்காரு ஆடினா இப்ப சொல்லிட்டே இருக்கேன், ஜாகுவார் 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 ஜாகுவார். இப்போ ஜாகுவார்ல எனக்கு நேற்று ஒரு பயங்கர சங்கடமா போச்சு. ஜாகுவாரை டிசைனை மாத்திட்டாங்க. ஸோ அப்டேஷன் பார்த்துட்டே இருந்ததுனால நேற்று பார்த்தப்போ பயங்கர ஈவியில ஜாகுவார் விட்டுருக்காங்க. பட் அது ஜாகுவாரோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரை இல்லாம பண்ணிருச்சு. ஸோ அது எல்லா ஜாகுவார் விரும்பிகளுக்கும் ஒரு பெரிய சங்கடத்தை கொடுத்திருப்பதாக அந்த ஒரு அனாலிசிஸ் வேர்ல்டு வைடு எல்லாரும் சங்கடப்பட்டிருக்கிறாங்க. நாங்க எதிர்பார்க்கிற ஜாகுவார் வேற, நீங்க கொடுத்துருக்கிற இந்த எலக்ட்ரானிக் கார் சரியில்லை, மாடல் சரியில்லை, இது ஒரு ட்ரெடிஷ்னல் அழிக்குது அப்படின்னு சொல்லி கருத்து சொல்லியிருக்காங்க. பெரிய அளவுல அது பேசப்பட்டு கொண்டே இருக்குது. அது மாதிரி தான் என்னோட கார் ஜாகுவார். உங்களுக்கு என்ன சார் தேவை இருக்கு? ஜாகுவார் கார் எலக்ட்ரிக் விட்டா என்ன, எலக்ட்ரிக் விடலைன்னா என்ன, அது மாடல் புதுசா போட்டா என்ன போட, அப்படி இல்லை. நம்ம மூளையை கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தணும். நம்ம மூளையில சொல்லணும், டேய் நீ ஜாகுவார் இப்படித்தான் இருக்கணும்னு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிற, அவன் கம்பெனிக்காரன் மாத்திட்டான், உங்கள்ட்ட ஜாகுவாரே இல்லைனாலும் அதை பத்தி கவலைப்படணும், அதை பத்தி சங்கடப்படணும், அதை பத்தி ஃபீல் பண்ணணும். ஐயோ என்னோட எம்பளம் காணாம போயிடுச்சே அப்படின்னு நீங்க நினைக்கணும். ஆக்சுவலா உங்கள்ட்ட ஜாகுவாரே இல்லை அவங்க வீட்டுல, இருந்தாலும் அப்படியெல்லாம் நினைக்கணும், அப்படியெல்லாம் சிந்திக்கணும். அப்ப என்ன ஆகுனா ஒரு கட்டத்துல நீங்க உண்மையிலேயே அந்த ஜாகுவார் உங்க வீட்டு வாசல்ல நிற்கும், உண்மையிலேயே உள்ள உட்காந்து ஓட்டிட்டு இருப்பீங்க. அப்ப நீங்க யாரா மாறிடுவீங்க? கோடீஸ்வரனா மாறிடுவீங்கல்ல. ஏன்னா 10 கோடி இருந்தா தானே 1 கோடியோட வண்டி ஓட்ட முடியும். 50 கோடி இருந்தா தானே நம்மளால அதை மெயின்டைன் பண்ண முடியும். அப்ப அந்த கோடிகள் நீங்க உண்மையிலேயே பெரிய மனிதர்களாக மாறிடுவீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மூளைக்கு கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போடணும். எப்படி இன்னைக்கு ஃப்ரூட்ஸ்ல போடுறான்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி உங்க மூளைக்கு கொஞ்சம் இன்ஜெக்ஷனை போட்டு விடணும், பிரச்சனையை ஏற்படுத்தி விடணும். உன்னுடைய டார்கெட், உன்னுடைய இடம் அது எங்கன்னா அது முழுக்க முழுக்க உன்னுடைய ஜாகுவார் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம பிரெயின் அப்படியே ஆலோசனை பண்ணும், ஜாகுவார் டாய்லெட் எடுத்துப்போம் அப்படிங்கும்.
அதுல சந்தோஷப்பட்டுக்கன்னு சொல்லும். ஏன்னா ஜாகுவார் சானிட்டரி அந்த அசசரிஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ், விலை அதிகம். நீ அதையெல்லாம் வாங்கி வீட்டுல மாட்டி சந்தோஷப்பட்டுக்க, ஒரிஜினல் காரை சந்தோஷப்படாத அப்படின்னு உங்க பிரெயின் சொல்லும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? எனக்கு அதெல்லாம் பத்தாது, எனக்கு கார் தான் வேணும், எனக்கு கார் தான் வேணும், எனக்கு அதான் வேணும், நான் என்ன நினைச்சனோ அதான் வேணும், நான் அங்கதான் போவேன், அதுதான் ஓட்டுவேன், அதை தான் செய்வேன், சிந்திச்சுட்டே இருக்கணும். பொய்யான அந்த ஒரு எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அடிக்கடி சொல்லும், ஏய் ஒழுக்கமா வண்டி 6000 செலவு பண்ணி சர்வீஸ் கொடுறேன், அதை விட்டுட்டு நீ ஜாகுவாரை வந்து சிந்திச்சுட்டு இருக்கிறேன்னு பயங்கரமா உங்க மூளை ஆலோசனை பண்ணும். அதையெல்லாம் விடக்கூடாது, அதையெல்லாம் செய்யக்கூடாது. நீங்க தான் அதற்கான கிங். உங்களுடைய பிரெயின் வந்து உங்களோட கிங் கிடையாது. உங்க பிரெயின் சொல்றதெல்லாம் நம்ம கேட்க கூடாது. ஏன்னா அது சப்கான்சியஸ் மைண்ட். தேவையில்லாத நிறைய விஷயத்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த தேவையில்லாத விஷயத்த உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு தெரியாம நம்ம நிறைய விஷயத்த வந்து கொடுத்துட்டோம், அதனால அது அப்படிதான் இருக்கும். இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய ஃபியர், அந்த ஒரிஸ், நம்மளுடைய துக்கம் இல்லையா, நம்மளை வந்து பயங்கரமா அமுத்தி கீழே கொண்டு போகும். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த விஷயங்களை வந்து நம்ம தூக்கி வீசிடணும், நம்ம பிரெயின்ல இருந்து தூக்கி போட்டுட்டு. அப்போ நீங்க வந்து அந்த ஜாகுவார் வேணும்னு நினைக்கும் போது உங்களுக்குள்ளார என்னெல்லாம் வருது பாருங்களேன். எல்லாரும் ஒரே ஒரு செகண்டு, ஒரு ஒரு 2 இருந்து 3 நிமிஷம் வச்சுக்கலாம், 1 நிமிஷம் வச்சுக்கலாம், 60 செகண்ட். எல்லாருமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல, இப்போ வந்து நீங்க வந்து ரோல்ஸ் ராய் நினைக்கலாம், ஜாகுவார் நினைக்கலாம், ஆடி நினைக்கலாம், பிஎம்டபிள்யூ நினைக்கலாம், எது வேணாலும் உங்களோட சொந்த கார் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். உங்களுக்குள்ள ஃபீல் பண்ணி பாருங்களேன். அப்போ உங்க மூளை என்னெல்லாம் சொல்லுதுன்னு பாருங்க. ஓகே, நான் பேசல, கண்ணை மூடி எல்லாரும் சிந்திச்சு பாருங்க. அதோட உங்க மூளை உங்கள்கிட்ட என்னென்ன வார்த்தைகளை சொல்லுச்சுன்னு ஆலோசனை பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. ஓகே, கமான். இப்ப யாராவது சொல்லுங்க, உங்கனால வாழ்க வளமுடன் காரை சார். சிந்திக்க முடிஞ்சுதா, இல்ல காரோட டியூ, பெட்ரோலு, வீட்டு பார்க்கிங்கு, அதே மாதிரி வந்து நம்ம வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். அது நினைச்ச உடனே எங்க ஃபெமி ஃபவுண்டர் பிஎம்டபிள்யூ வாங்கியிருக்காங்க சார், கோமதி மேம். அவங்க ஞாபகம் வந்தாங்க. ஏ, அப்போ அந்த அளவுக்கு நம்ம எப்போ உயர முடியும், ஏ, அவங்க டிராவல் பண்றதுதான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம அதுல டிராவல் பண்ற மாதிரி ஞாபகம் வரல. இப்ப இவ்வளவு வயசாயிடுச்சு, இனிமே எப்போ அதை அச்சீவ் பண்றது? ம், போன எலெக்ஷன்ல இருந்து போன எலெக்ஷன் அப்போ நினைச்சேன் சார், தனியா அந்த கொரோனா டைம்ல தனியா நம்மளே ஒரு இண்டிவிஜுவலா கார் வாங்கிட்டு அடுத்த எலெக்ஷனுக்குள்ள நம்ம கார்லயே நம்ம தனியா செல்ஃபா டிரைவ் பண்ணிட்டு போயிடணும் எலெக்ஷன் டியூட்டிக்கெல்லாம் நினைச்சேன். அதுவே முடியல. இப்ப எது பிஎம்டபிள்யூ எப்படி முடியும் அப்படின்ட்டு இதெல்லாம் ஓடுதுங்க சார். எஸ், பாத்தீங்களா? ஏஜ் ஏஜ் சார் ஆயிடுச்சு, வாழ்க வளமுடன் சார். அந்த அளவுக்கு வாழ்க எப்படி வளமுடன். ஓடுறதுன்ட்டு. ஆனா அதையும் தாண்டி என்ன பண்ணேன், அந்த கார்ல அப்படியே நானே டிரைவ் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு விசுலேஷன் போட்டேன் சார் ஃபைனலா. எஸ், நீங்க கத்து வச்சிருக்கிறதுனால போட்டு விட்டீங்க. ஆமா சார், தெரிஞ்சு வச்சிருந்தனால போட்டேன் சார். எஸ், ஓகே. எஸ், சொல்லுங்க. சார் அந்த ஆடி கார் வந்து என்னோட வீட்டு வாசல்ல இப்ப புது வீட்டாண்ட நிக்குதுங்க சார். ஏ,
அதுல என்னோட ஃபேமிலியோட உட்காந்து நான் ரொம்ப நாளா நான் டிரைவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் சார் காரை. ஏன் அது டிரைவ் பண்ணிக்கிட்டு ஒரு செல்ஃபி எடுக்கிறேன் சார் ஃபேமிலியோட. ஏன் எங்கேயோ வெளியில அப்படியே கிளம்புறேன் சார். அந்த இது அப்படியே போயிட்டே இருக்கோம், ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற மாதிரி தான் மைண்ட் வந்தது தவிர வேற எதுவும் வரலைங்க சார். கார் மட்டும் நல்லா ஒயிட் கலர் சார். எஸ் ஒயிட் கலர் கார்ல ஸ்மூத்தா ஏன்னா போயிட்டு இருக்கேன் சார். அது இவங்களோட லெவலுக்கு வந்து ஆடி கார் வந்து ஒரு மீடியமான லெவல் தான் பாத்தீங்களா. ஆனா இவங்க ஜாகுவாரோ இல்ல பிஎம்டபிள்யூ இல்ல வந்து ஒரு ரோல்ஸ் ராயோ சிந்திக்கல, கட்டுப்படுத்திட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய அந்த ஒரிஸ், அதாவது அத எப்படி ஹேண்ட்லிங் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரிஸ் வந்து அவங்களுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரெயின் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கனவை வந்து நம்ம கொடுத்தோம்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை கண்ட்ரோல் பண்ணி கீழே இறக்கி விட்டுரும். ஸோ நீங்க பெருசா ஆசைப்பட்டீங்கன்னா உங்க பிரெயின் என்ன பண்ணுவோம்னா பெருசா ஆசைப்படுறதுக்கு விடாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணுவோம்னா அதுக்கு எப்படி நீ பெட்ரோல் அடிப்ப, எங்க நிறுத்துவ, உனக்கு வந்து என்னென்ன பிரச்சனை. அவங்க பட்ஜெட்குள்ள வந்துட்டாங்க பாத்தீங்களா, ஆடிக்காருக்கு வந்துட்டாங்க. அவங்களோட இதுக்கு, அவங்களோட வருமானத்துக்கு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கு அவங்க வந்து ஒரு ரோல்ஸ் ராய் வந்து சிந்திச்சிருக்கலாம் இல்லையா. ஆனா சார் பட்ஜெட்குள்ளார வந்துட்டாங்க. எனக்கு நான் வந்து எப்பவுமே பட்ஜெட் போட மாட்டேங்க சார். எனக்கு எது பிடிக்குதோ அதை அப்படியே நினைச்சு அத இது இல்ல பண்ணனே தவிர அதுதான் பட்ஜெட் ஏன் போட்டது அது இல்லைங்க அது அதுதான் பிரச்சனையே. பிரெயின் வந்து எது சார். பிடிக்குதோ அதுதான் ப்ராப்ளமே. அதான் சார், பிடிக்கிறது பட்ஜெட் அல்ல நமக்கு வந்து முக்கியம், யோசிக்கவே மாட்டேன் சார். இது வேணும்னா அது எக்ஸ்ட்ரீம் வேணும் லெவல். வாங்கிடுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சார் நானு. அதுதான் கட்டுப்படுத்துறது. அதாவது நம்ம எதை வந்து நம்மனால செய்ய முடியும்னு நமக்கு தோணுதோ, எது நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதோ அதை நோக்கி தான் நம்ம பிரெயின் போகும். நான் சொன்னது என்னன்னா எக்ஸ்ட்ரீம். எக்ஸ்ட்ரீம்னா சார் என்ன அர்த்தம், நீங்க வந்து ஒரு 800 வாங்குற அளவுக்கு இல்லைன்னா வந்து ஒரு ஷிஃப்ட் வாங்குற அளவுக்கு சிந்திக்கும் பொழுது, ஒரு ஆடி பேசிக் நீங்க சிந்திக்கும் பொழுது நம்ம சொல்றது என்னன்னா நீங்க அதுல இருந்து க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ். எஸ் சார். ஜாகுவார் எடுங்க, ஜாகுவாருக்கு மேல ஓல்வா எடுக்கலாம், ஓல்வாக்கு மேல இல்லையா. ஏன் பட்ஜெட்டுக்குள்ளார கொண்டு வந்து நிறுத்துது அப்படின்னா நம்ம பிரெயின் அப்படிதான் சிந்திக்கும். நீங்க எவ்வளோ பெருசா சிந்திக்கிறீங்களோ அந்த பிரெயினை ஏமாத்தணும், பிரெயின்கிட்ட பொய் சொல்லணும். நீங்க ஆடியில போனதே வந்து உங்களுக்கு கம்மி. நீங்க என்ன நினைச்சிருக்கணும்னா ரோல்ஸ் ராய் வந்து நான் வாங்குவேன், ரோல்ஸ் ராய்ல இந்த டிசைன்ஸ் வந்து நான் பண்ணுவேன், மேல வந்து அந்த ஃபுல்லா வந்து ஸ்டார்ஸ், அந்த நம்மளோட அந்த காருக்குள்ள உட்காந்து மேல பார்க்கும்போது ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி ரோல்ஸ் ராய்க்குள்ளார இருக்கும். ஸோ அந்த வந்து நான் ஃபீல் பண்ணுவேன், ரோல்ஸ் ராயோட கொடையை வந்து விரிப்பேன். அப்படியெல்லாம் நம்ம வந்து திங்க் பண்ணி நம்ம பிரெயின் சார், வந்து கண்ட்ரோல் முதல்ல பண்ணாம எனக்கு மாத்தணும். காரோட பேரெல்லாம் வேற தெரியல சார். ஆமா அதான் சார், ஆதிக்கார கார் பார்த்ததுனால எடுத்து இன்னும் அது மைண்ட்ல வந்துருச்சுங்க சார். அதுதான் அதனால சொல்றேன். நான் அதை அதாவது இல்ல சார், ஞாபகம் எளிமையா போல. கேட்ச் பண்றது ஹை லெவல் ஆடிங்கிறது. கார்ல பேர்லாம் தெரியாதுங்க சார், எப்படி இருக்கணும் தெரியாது. அது எஸ், முதல்ல தப்பு. பேர்லாம் தெரியாதுங்க சார். ஏன்னா நம்ம கார் கனவு நல்லா தான் ஹைட்டா காண்றோம் இல்லையா. இருக்கணும், சூப்பரா இருக்கணும். எஸ், கனவு தானே காண்றோம். கனவை வந்து எல்லையை கடந்து காணணும், அதுதான் முக்கியம். உங்க பிரெயினை உடைக்கிறதே அந்த இடம் தான். ஏன்னா உங்க பிரெயின் கம்ஃபர்ட்டை கொடுத்துட்டே இருக்கும், கம்ஃபர்ட்டை கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களை சின்னதா சிந்திக்க சொல்லிட்டே இருக்கும். அப்போ அதை உடைச்சு தூக்கி வீசினா நம்ம என்ன பண்ணுங்க, அதை விட நல்ல இதுவா நம்ம சரி, லெவல்ல மைண்ட் கொண்டு வந்துடலாம். பிரம்மாண்டமா சிந்திக்கணும். உங்க வீடுனா நம்ம என்ன விசுவலைசேஷன் கொடுக்குறோம், பேலஸ் இல்லையா, ஒரு பெரிய ஆமா. பிரம்மாண்டமான வீடு விசுவலைசேஷன். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட அஃபர்மேஷன்ஸை, நம்மளோட மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொடுத்தா மட்டும்தான் நம்ம பிரெயினை தோக்கடிச்சு நம்மளால வெற்றியாளராக மாற முடியும். அந்த பிரெயினோட தாட்ஸ், ஏன்னா அது வந்து எப்பவுமே நமக்குள்ள ஒரு பயத்தை, ஒரு ஒரு விதமான கலக்கத்தை, ஒரு நம்மளால செய்ய முடியாதுங்கிற எண்ணத்தை இது வந்து உருவாக்கிட்டே இருக்கும் நம்மளோட பிரெயின். ஸோ அந்த இடத்த உடைச்சு எடுத்து, இல்ல நான் அப்படி இல்லை, நான் பயங்கரமான ஆளு, நான் வேற மாதிரி இருப்பேன் அப்படின்னு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஃபியர், ஒரிஸ் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமை வந்து நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக மாறணும்.
நம்மளுடைய மூளையோட நம்மளுடைய பிரெயினோட மாஸ்டராக நம்ம இருக்கணுமே தவிர நம்மளோட மாஸ்டர் நம்மளோட டீச்சர் நம்மளுடைய கிங்கு பிரெயினாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஹேபிட்ஸ். ஸோ அந்த ஹேபிட்டை சரிப்படுத்துறதுக்கு நம்ம செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் தான் உங்க லைஃப் மாற்றும். அந்த ஒரிஸ் டிசைர் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்ம சிந்திக்கக்கூடிய டிசைர் ஒரிஸ் ஃபீலிங்ஸ் இன்டர்னலா நமக்கு வரக்கூடிய விஷயங்களை வந்து மாத்தி நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து பெருசா நம்ம வந்து மாத்தி அமைக்கணும். நம்மளோட ஆம்பிஷன்ஸை வந்து பெருசா மாத்தணும். நம்ம வாழ்க்கையை வந்து மாத்துறதுக்கு நிறைய நிகழ்வுகளை, ஏன்னா நம்ம இந்த மாதிரியான ஐ கேன் ஐ வில் ஐ கேன் டூ திஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 கீயை நீங்க வந்து உருவாக்குனீங்கன்னா பலாயிரம் வாழ்க்கையோட டோரை நம்மளால திறக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மள மிகப்பெரிய கனவு காணக்கூடிய சிந்திக்கக்கூடிய மனிதராக நம்மளை மாத்தணும். ஓகே, எஸ் சார், தேங்க்யூ சார். எஸ். நம்மளுடைய 1-to-1 கிளாஸ், நம்மளுடைய மீட்டப் கிளாஸ், அது வந்து நம்ம நீங்க எல்லாம் கோஆப்ரேட் பண்ணாதான் அது நடத்தவே முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க அதை ஃபீல் ஆகும். எல்லாரும் சும்மாவே இருந்துட்டு நாளைக்கு காசு போடலாம், நாளானைக்கு பே பண்ணலாம், நான் அப்புறமா பாத்துக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது நடத்தவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அமௌண்ட் சொல்லிட்டீங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் சார்? பண்ணுங்க அப்படின்னா கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணித்தான் ஆகணும். நான் வர்றேன்னு வாயில சொன்னா பத்தாது, அதனால நான் கணக்கெடுக்க முடியாது. யாரையும் வந்து நான் வந்து இது பண்ண முடியாது. என்ன நான் வந்து லிஸ்ட் ஏற்படுத்த முடியும். ஸோ அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்குண்டான விஷயங்களும் நீங்க தான் செய்யணும். நீங்க தான் வந்து அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் நம்ம சொல்லியாச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம அந்த ஒரு ஊர்ல விழுப்புரம் அங்க வச்சு நடத்துறோம்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி மே மாசம் 1 3ஆம் தேதி அந்த மேக்சிமம் 99% மிஸ் ஆகாம நடத்துறதுக்கு நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சிருக்கிறோம். ஸோ அதை வந்து செய்யறது நீங்க தான் செய்யணும், நான் வந்து இது பண்ண முடியாதுல்ல. அப்போ பேமெண்ட்டை நீங்க தான் பே பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன்னா அதான் அர்த்தம். அப்புறம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்து நாள் போயிட்டே இருந்தா நம்ம என்ன அதை ஆக்டிவிட்டிஸ்குள்ளார கொண்டு வர முடியும்? எப்படி உங்களை வந்து நான் வந்து சரிப்படுத்த முடியும்? புரியுதா உங்களுக்கு? நானும் 10 நாளா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ எல்லாரும் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் நாங்க வர்றோம் அப்படின்னு சொன்னா பத்தாது. அதை வந்து பே பண்ணி நேம் ரெஜிஸ்டர் பண்ணி நான்லாம் அதுல இருக்கிறேங்கிறத உறுதிப்படுத்துறது நீங்க தான் செய்யணும். அது செஞ்சாதான் நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும். என்னால அப்புறம் அந்த ஹோட்டல் புக் பண்றது அந்த வேலைகள்லாம் நான் அப்பதான் செய்ய முடியும். 20 பேர் வரீங்களா, 50 பேர் வரீங்களா, 500 பேர் வர போறீங்களாங்கிறது அப்பதான் தெரியும் நமக்கு. எதுவுமே ஆக்டிவிட்டியே இல்லாம இருந்தா எப்படி எதை வச்சு நான் நடத்துறது? புரியுதா உங்களுக்கு? எஸ் எஸ்ன்னு சொல்றீங்க, யார் அதை செய்யறது? நானே நான் எனக்குள்ளார எழுதி வச்சுக்கிறேன். புரியலையா? நேத்து அடக்காத மெசேஜ் பண்ணிருக்கிறேன். ஹாய் ஊன்னு ரிப்ளை பண்றீங்க. ரிப்ளை பண்ணாப்புல என்ன நடக்க போகுது? ரிஜிஸ்டர் பண்ணும் இல்லையா? ரிஜிஸ்டர் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்பதானே வந்து நம்ம அதை ப்ராசஸ் பண்ண முடியும். சரி, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளவுங்க சார் அன்னைக்கு சொன்னீங்க? நான் 2500 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறோம் அந்த கிளாஸோட. ஓகேங்க சார். அது வந்து பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஹோட்டல்ல தான் நடத்த போறோம். சோ சரி, இப்போ அதோட 2500 வந்து இப்போ நாங்க ஃபேமிலில வரவங்க எங்களுக்கு மட்டுமாங்க சார்? கூட யாரனா வந்தா அவங்களுக்கு தனியா பே எத்தனை பேர் பண்ணுமா? வராங்களோ எல்லாத்துக்கும் தான். 2500 ஒவ்வொருத்தருக்கும் 2500 சார்? எஸ், ஏன்னா அது வந்து நம்மளுடைய அந்த சார் அன்னைக்கு செஷன் அட்டெண்ட் கொஞ்சம் லாஸ்டா பண்றதுக்கு நீங்க சொல்லும் போது கொஞ்சம் வெளியில வேலையா இருந்துட்டேன் சார், அது கவனிக்கவும் இல்லை எவ்வளவு அமௌண்ட்ன்றது. அதான் சார், அது கொஞ்சம் சொல்லிடுங்க சார். எஸ், ஏன்னா அப்பதான் நம்ம வந்து அதை ப்ராசஸ் பண்ண முடியும். நானே பேசிட்டு 10 நாள் போயிருச்சு. அதுல 10 நாள் வந்து கடந்து எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கு உண்டான ஒவ்வொருத்தருக்கும் அந்த 2500. ஓகேங்க சார். ஆமா, அதுல வந்து நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து 4000 வாங்கணும். 4000 வாங்கணும். அதுல ஏதாச்சும் வந்து ஒரு 40 பேர் பக்கம் அட்டன் பண்ணாங்க. இந்த டைம் வந்து அந்த காஸ்ட் கூட எனக்கு கம்மி பண்ணணும்னு நான் ஃபீல் ஆகுறேன்.
அந்த 2.5 வந்து நான் கம்மி பண்ணணும், இன்னும் கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ அது பண்ணணும்னு நினைச்சேன்னா உங்களுக்கே ரீஃபண்ட் பண்ணுவேன், உங்களுக்கு அவார்டு கொடுப்பேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் கொடுக்க போறோம். எல்லாத்துக்குமே நீங்க வந்து இந்த ஜிஓஜியில வந்து ஜாயின் பண்ணி நீங்க வந்து ஸ்டடி பண்ணியிருக்கீங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபைடு விஷயம் வந்து நாம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால வந்து நீங்க உங்களோட சர்டிஃபிகேட்டை ரிசீவ் பண்றதுக்காவது அங்க வாங்க, இல்லையா? ஸோ அதோட வந்து உங்களோட கொலீக்ஸ், உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க, ரிலேட்டிவ்ஸ், இதுல இன்னொரு பெரிய மேஜிக் நடத்தி காட்ட போறோம். ஸோ அந்த கிளாஸ் வந்து உண்மையிலேயே ஒரு மிராக்கிளா தான் இருக்க போகுது. நீங்க அதை அட்டன் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த மேஜிக் நடக்கும், அதை நீங்க பார்க்கலாம். அப்படியெல்லாம் செய்யக்கூடியது அந்த கிளாஸ். 1-to-1 உங்களுக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். 1-to-1 உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறோம். ஸோ அதனால இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு அது. அது ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. அந்த கடமை வந்து என்னன்னா, எஸ் சொல்றது இல்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்றது. ஓகே, கண்டிப்பா பண்ணிடுறேன் சர்டிபிகேட் சார். உங்களுக்கு வேணும்னா சார் புது அன்பர்களுக்கு என்னங்க சார் யூஸ்? புதுசா வர்றவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன இருக்கும்? அதான் அந்த மிராக்கிள் பண்ண போறோம் இல்லையா, சரிங்க சார். அதுல அவங்களுக்கும் இருக்கும். ஓகேங்க சார். அவங்க லைஃப் மாத்துறதுக்கான விஷயங்களையும் பேசிக் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு கத்துக் கொடுக்க போறோம். டேப்பிங்கே கத்துக் கொடுக்க போறோம். பேசிக்கா ஒரு டேப்பிங் வந்து சொல்லி கொடுக்க போறேன். நீங்க யாரையெல்லாம் கூட்டிட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேசிக் லெவல் நம்மளுடைய சிஸ்டம் கத்துக் கொடுக்க போறோம். நீங்க வந்து 3 லெவல் முடிச்சவங்க இருக்கிறீங்க, 4 லெவல் முடிச்சவங்க இருக்கிறீங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம வந்து கத்துக் கொடுக்க போறோம். அதை வந்து உணரவும் வைக்க போறோம். அதை வந்து அவங்க வந்து அவங்களுக்குள்ளார உணர வைக்கிறதுக்கான விஷயங்களையும் நம்ம செய்ய போறோம். அதனால 2-3 மிராக்கிள் வந்து நான் நடத்தி காட்ட போறேன் அந்த இடத்துல. அதனால வந்து அந்த மிராக்கிளை வந்து நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். மே மாசம் 3ஆம் தேதி விழுப்புரம் அப்படிங்கிற ஊர்ல வந்து நம்ம இதை பண்ண போறோம். எதுக்காக விழுப்புரம் சார் அப்படின்னா, அந்த டைரக்ட் பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் சர்டிபிகேட்டு, வேற எதுவும் வந்து கேட்காதீங்க தயவு செஞ்சு. அட்டன் பண்ணாதவங்களுக்கு கிடையாது, அப்படியெல்லாம் அனுப்பிவிட முடியாது. அதனால வந்து நீங்க அப்படி வேணும்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்க டைரக்டா கிளாஸ்க்கு வந்துட வேண்டியதுதான். இப்போ பிரான்ஸ்ல இருந்து நம்ம ஆதி மேம் வந்து வருவாங்க. ஸோ நம்ம இங்க கத்தர்ல இருந்து நம்ம இவர் வருவாப்புல, அவர் பேர் என்ன, யூனிஸ், அப்புறம் வந்து இன்னொருத்தர் இருக்காருல்ல வாஹித், அவங்க எல்லாம் வந்து கத்தர்ல இருந்து வராங்க. ஸோ யூஎஸ்ல இருக்கிறவங்களும் வரேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரத்துலேருந்து வர்றவங்க எல்லாம் வரும் பொழுது வெறும் 6000 ரூபா செலவு பண்ணா ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்துடலாம். ஓகே, அந்த மாதிரி வர்றவங்க வர்றதில் வரலாம். உங்களுக்கு வந்து எந்த விசாவும் கிடையாது. 6000 ரூபா கொடுத்து அங்கேருந்து டிக்கெட்டு, அங்கேருந்து ஏறி இங்கே இறங்கிடலாம். ஸ்ரீலங்கா மணியில வெறும் 6000 ரூபா, அப் அண்ட் டவுன் 12000 ரூபா ஸ்ரீலங்கா மணியில. இப்போ இந்தியாவோட இது வந்து அங்கே ரேட் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க எல்லாம் டைரக்டா ஃப்ளைட் பிடிச்சி வந்துருங்க. அதுக்காக தான் விழுப்புரத்துல வச்சிருக்கிறோம். ஏன்னா ஜங்ஷன் நிறைய பேர் ஈஸியா வந்து அட்டன் பண்ற மாதிரி இடம். எல்லா ஊர்ல இருந்து ட்ரெயின் இருக்குது, அதனால யாரும் எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ட்ரெயின் ஏறினா 1 hour 1.5 hour 2 hours எல்லாருமே அங்க வந்து ரீச் ஆயிடலாம். இப்ப நீங்க வந்து கன்னியாகுமரியில இருந்தாலும் விழுப்புரம் ஈஸி. லொகேஷன், ரூம் எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்ணுவோமா, நீங்க அங்கிருந்து டிக்கெட் போட்டுட்டு எங்களுக்கு கூப்பிடுங்க. எத்தனாம் தேதிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அது முடிச்சுட்டு தான் நீங்க அடுத்தது அங்கிருந்து ஃப்ளைட் ஏறதை பத்தி சிந்திக்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் எ நைஸ் டே. வேகமா உங்க வேலைகளை முடிங்க. 31வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதற்காக அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதே மாதிரி அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து பண்ண போறோம், அதுக்காகவும் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. இனி யார் அட்வான்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உடனடியா ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணுங்க.
பேமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து கண்டிப்பா ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது நடக்கும். ஏன்னா மற்றவங்கலாம் அமௌண்ட் பே பண்ணிட்டு வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. எதுக்கு? அட்வான்ஸ் கோர்ஸ்க்காக. ஸோ மற்றவங்க இன்னும் யார் அட்வான்ஸ் கோர்ஸ் முடிக்கலையோ அவங்க உடனடியாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூமா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன்.